எப்போவுமே நம்ம தலைவர் தளபதி அவர்கள் பேசின உடனே அதை பற்றி நம்ம பெருசாக ரிவ்யூ எதுவும் பண்ண மாட்டோம், அதை பற்றி பேச மாட்டோம். விஜய் பேசின வீடியோ போட்டுருவோம், அங்கே நடந்த நல்ல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம், அங்கே மக்களோட எக்ஸைட்மெண்ட்டை பற்றி பேசுவோம். இதை தான் நம்ம வழக்கமாக பேசுவோம். நான் இன்றைக்கி நம்ம பேச போகிறது விஜய் அண்ணனோட ஸ்பீச்சை பற்றி. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஸ்பீச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தார். மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் இந்த வீடியோ முழுக்க விஜய் அண்ணன் பேசுனதை பற்றி நம்ம கொஞ்சம் டீகோட் பண்ணி இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் சைடு அம்பானிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆரம்பத்தில் விஜய் நான் போட்டு உடைச்ச ஒரு விஷயம் நேற்று வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன். முதலமைச்சருக்கு இந்த சேருக்கு இருக்கிற 4 கால் மாதிரி அந்த 3 கால் இருந்தால் தான் அவருக்கு அந்த முதலமைச்சர் சேரில் அவரால் போய் உட்கார முடியும். ரீசன் என்ன, அந்த கூட்டணிகள் இல்லைன்னு வைங்களேன், முதலமைச்சரால் அந்த சேரில் உட்காரவே முடியாது. அதுதான் அவரோட பவர். அதை விஜய் அண்ணன் தில்லா ஒரு விஷயத்த சொன்னார். என்ன மாதிரி தனி கட்சி ஆரம்பித்து சொந்தமாக கட்சி ஆரம்பித்து உங்களால் முடிஞ்சா தில்லு இருந்தால் திராணி இருந்தால் 1% வாங்கி காட்டுங்கன்னு சொல்லி தில்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதை பார்க்கும்போது நிஜமாலே ஒரு கூஸ்பம் மூமெண்ட்னு சொல்லலாம். இது வரைக்கும் விஜய் நான் அந்த மாதிரி பேசி நான் பார்த்ததில்லை. அவர் அவ்வளோ தெளிவாக சொல்கிறாருன்னா நல்லா தெரியுது, மக்களுக்கு இதை தெரியப்படுத்தணும். அதாவது நீங்கள் பழைய கட்சி யாரோ ஆரம்பித்த கட்சியில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கே இவ்வளோ இருந்தால் சொந்த கட்சி ஆரம்பித்து இவ்வளோ படைகள் இவ்வளோ மக்களோட அன்பை வச்சு வர எனக்கு எவ்வளோ இருக்கும், அந்த அளவுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தது. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதான் உங்கள்கிட்ட முதல்ல இந்த விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி அவர் சொன்ன நிறைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான விஷயங்கள். மக்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க, ரோட்டில் இறங்கி போடுறாங்க. நீங்கள் சொல்கிறீங்களா நல்லாட்சி கொடுத்துட்டோம், மக்களுக்கு குறைகளே இல்லை, அவங்களோட மகிழ்ச்சி பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருந்தார். அதை மென்ஷன் பண்ணி விஜய் அண்ணன் பேசியிருந்தார். எவ்வளோ பேர் போராடுறாங்கன்ற லிஸ்ட்டு விஜய் அண்ணன் வாயில் வரும்போது அது மிகப்பெரிய நோட்டபிள் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி விஜய் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொன்னார். அதாவது இப்போ அங்கனவாடி ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே போராடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸு நிறைய ஆசிரியர்கள் ரோட்டில் இறங்கி போராடுறாங்க. ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க. இவ்வளோ பேர் ரோட்டில் இறங்கி போராடுற விஷயங்கள் நமக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும். இவங்கெல்லாம் ரோட்டில் இறங்கி போராடுறாங்கன்ற விஷயம் நமக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். ஆனால் விஜய் அந்த லிஸ்ட்டு போட்டு சொல்லும்போது இத்தனை பேர் இறங்கி போராடும் போதும் ஏன் இந்த ஊடக வெளிச்சத்தில் அந்த விஷயம் வரல? ஏன்னா முதலமைச்சர் அதெல்லாம் வெளியே வர விடாமல் அமுக்கியிருக்காங்க. விஜய் வாயிலேருந்து அந்த விஷயம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் பேசி முடிச்சோடனே எல்லா மீடியிலும் அதான் பேசும் பொருளாக இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் இந்த திமுக அரசு என்னென்ன அட்டூழியம் பண்ணுறாங்கன்றத தெளிவான ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த நேரத்தில் நான் அட்ரஸ் பண்ணணும். அவர் சொன்ன விஷயம் தான் இதுவும். பார்த்தீங்கன்னா களத்தில் இருக்கவங்களை தான் நம்ம எதிர்க்கிறோம். ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க விஜய் வான்ட்டு. விஜய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறது எல்லாருமே விஜய் தான்றதை அட்ரஸ் பண்ண. நம்ம ஊரில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் எல்லாருமே விஜய் தான், நீங்கள் எல்லாருமே கூப்பிட்றீங்களான்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி எப்போவுமே கேட்குற விஷயங்கள் தான், நீங்கள் ஏன் பிஜேபியை விமர்சனம் பண்ண மாட்டீங்க, நீங்கள் ஏன் அதிமுக விமர்சனம் பண்ண மாட்டீங்க, அதுக்கான விஷயத்த சொல்லிட்டார். சட்டமன்ற தேர்தல் தான் நடக்குது, நமக்கு யார் போட்டி, நம்ம யாரை எதிர்க்கிறோம், யாரை தூக்கி வீசி அடிக்கணும்னு நினைக்கிறோம், அவங்கள தான் எதிர்க்கிறோம். மீதி இருக்கவங்களாம் யார், அவங்க களத்திலே இல்லை, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களே டெலிட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம எதுக்கு அவங்கள பற்றி பேசணுன்ற ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு விஜய் நான் பேசுனதுலேயே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்த விஷயம் இதுதான். அவர் சொன்ன விஷயங்கள் மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பேசினார். அவர் சொல்லிட்டாரு, நான் எதுக்கு வரேன், உங்களுக்காக தான் வரேன், நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க அதனால் வந்திருக்கேன், மற்றபடி ஊழல் பண்ணுறதோ மக்களை ஏமாத்துறதுக்கோ நான் வரல. இந்த களத்துக்கு அரசியலுக்கு வந்தது எனக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நான் பண்ணணும், அதுக்காக தான் வரோம். அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற விமர்சனம், விஜய் அவர்கள் புதுசாக ஆரம்பித்த கட்சி, அவருக்கு என்ன தெரியும், அவர் என்ன பண்ண போறாரு, அவரோட களம் என்னவா இருக்கும் போது, இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியே வதந்திகள் பரப்புறாங்க. ஏங்க இந்த விஜயால பண்ண முடியாதா, உங்களுக்காக என்னால் பண்ண முடியாதுன்றது அவர் மக்களோட அங்கே கேட்டால் இருப்பாருங்க. அதுவும் அந்த சிஸ்டமும் கரெக்டாக இருந்தது. கரெக்டாக 5000 பேர் அழகாக செக் பண்ணி கூட்ட நெரிசல் இல்லாமல் அழகாக ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. சேலம் பார்த்திபன் அன்னைக்கு இந்த நேரத்தில் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தெரிவிச்சுக்கிறேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டமே அவ்வளோ அழகாக தண்ணி வசதியிலேருந்து நேற்றே ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒன்று ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பையில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேக் அந்த ஓரியோ ஜூஸ் அதை பார்த்தீங்கன்னா எனர்ஜி ட்ரிங்க் ஆட் பண்ணி, பிஸ்கெட் ஆட் பண்ணி, வாட்டர் பாட்டில் ஆட் பண்ணி, பையை வச்சு அழகாக பார்த்தீங்கன்னா டாக்டரை வச்சு ஆர்கனைஸ் பண்ணி அதை அவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஃபயர் இன்ஜின் இருந்தது, மருத்துவ உதவிக்கான டாக்டர்ஸு, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆம்புலன்ஸு, பெரிய சிஸ்டமே ரெடி பண்ணி இந்த ஈவெண்ட்டை அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் விஜய் நான் பேசினேன் எல்லா பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எடிட் பண்ணாமல் தெளிவாக அந்த ரா ஃபுட்டேஜ் அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு நீங்கள் விஜய் நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணி. எனக்கு அவர் சொன்ன விஷயம் இதுதான்,
1% வாக்காச்சா சொந்தமாக கட்சி ஆரம்பித்து கூட்டணிகள் இல்லாமல் விஜயண்ணா மாதிரி தமிழக வெற்றி கழகம் மாதிரி ஒரு கட்சி உங்களால் ஆரம்பித்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை சேர்த்து உங்களால் எலெக்ஷனில் தில்லாக நிற்க முடியுமா? அந்த கேள்விக்கு பதில் முதல்ல திமுக சொல்லட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சி அமைக்கிறதோ மக்களை சந்திக்கிறதோ பணம் கொடுக்குறதோ எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அதே மாதிரி மக்கள்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க இந்த விஷயம். நம்ம விஜயனை பேசி முடிச்சோன்னே நிறைய ப்ரெஸ் போய் மக்கள்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் சொன்னது என்ன நினைக்கிறீங்க, விஜயன் இந்த காசு வாங்குறத பற்றிலாம் சொன்னார்ல என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே சொல்கிறேன் என்னன்னா, ஆமாம் அவர் என் தம்பி கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு. அவங்க கொடுக்குறது யார் பணம்? தமிழக அரசாங்கம் கொடுக்குறதுனா முதலமைச்சர் நிதியிலேருந்து கொடுக்குறாரா இல்லை திமுக கட்சியிலேருந்து கொடுக்குறாரா? கொடுக்குறத மக்களோட வரி பணத்துலேருந்து பணத்தை எடுத்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு அறிவிப்பு கொடுக்குறது அது கொடுக்குறது எல்லாம் எங்கள் பணம். விஜயனை சொன்ன மாதிரி நாங்கள் 5000 கொடுத்தாலும் வாங்கிப்போம், 10000 கொடுத்தாலும் வாங்கிப்போம். ஆனால் ஓட்டு விசிலுக்கு தான்றதை மக்களே வெளியே சொல்லிட்டு போகிறாங்க. அந்த அளவு பார்த்தீங்கன்னா விஜயனோட ஸ்பீச்சு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜயனை பேசுனதில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட விஜயனை பேசுன ரொம்ப முக்கியமான விஷயத்தை அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் உயிர் இருக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்டா டேக்கர் பாபாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி. அப்புறம் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு கனவு காண்றாங்கல்ல, அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது. வண்டி வண்டியா கொண்டாந்து குட்டுவாங்க. 1000 2000 3000 4000 5000 சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க. அப்படிதான் இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க. எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. எப்படி? அவங்க செவிலே விசில ஊதி அனுப்புங்க. அடுத்து நம்மளுடைய ஜென்சி அடுத்த இளம் தலைமுறையினருக்கும் ஒன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்தி ஓட்டு வாங்குற அந்த கலாச்சாரம் ஒழியணும். பணத்தை கொடுத்து ஏமாத்தினா ஏமாறுவீங்க. உங்களை தான் கேட்கிறேன், பணத்தை கொடுத்து ஏமாத்தினா ஏமாறுவீங்க? இந்த வருஷம் பிகினிங்ல சட்டசபையில பேசும்போது சொல்றாங்க, மக்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, அதனால நானும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு. மக்கள் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறது கூட ஒரு சந்தோஷம் தான் சார். அது யாரும் இல்லைன்னு சொல்லல. அப்படி உண்மையிலேயே மக்கள் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் சார் விவசாயிகள் போராட்டம் நடக்குது? ஏன் சார் மீனவர்கள் போராட்டம் நடக்குது? ஏன் தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஏன் நடக்குது? அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம். இதெல்லாம் உங்க ஆட்சியில மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்றதுக்காக நடக்கிற போராட்டமா சார்? எனக்கு தெரிஞ்சு மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்க ஆட்சியில தான் போராட்டம் நடத்தி அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன்.